சங்கத்தால் யாராவது அடிக்க முடியுமா, தொட முடியுமா? ஏன் ரிஷபராசி நேயர்களே உங்களை யாராவது தொட முடியுமா? இதெல்லாம் நம்ம திறமைக்கு ஒரு சாதாரணமப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக. உட்பட்ட நெஞ்சுக்கு உங்க ராசி பலன் ஒரு ஆறுதலா டிஞ்சர் எடுத்து தொடச்சு மருந்தெல்லாம் போட்டு விடுங்கன்னு சொல்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. கன்னிராசி நேயர்களே, கவலை அலைகள் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும்னா, ஹாப்பி அப்படின்னு சொல்ற தருணங்கள் இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்களுக்கு உண்டு. காரியங்கள் ஜெயமாகும். நமக்கு தேவை காரியம் பெருசா, வீரியம் பெருசா, நம்மளை புகழ்றது பெருசான்னா காரியம்தான் பெருசு. மீனராசி நேயர்களே, விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை ஆடி மாதம் 13ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். இன்னைக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் பிற்பகல் 3:52 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பௌர்ணமி திதி இரவு 8:22 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் பிரதம திதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, காலை 10:30 12 வரைக்கும் குளிகை, சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் உத்திராடம் திருவோணம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. திருவாதிரை புனர்பூசத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேயர்கள் யாராவது திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால், சார் மயிலா சார், இன்னைக்கு மயில் பார்க்கணுமா, அந்த மயில் வாகனனை தரிசனம் பண்ணணுமா? ஆமாம், இன்னைக்கு மயில் உங்களுக்கான சந்திராஷ்டமத்திற்கான பெரிய பரிகாரமாகவும் பிரீதியாகவும் இருக்கும். அந்த மயிலினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், மயிலுடன் முருகப்பெருமான் வீட்டில் இருக்க காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அந்த மயில் கழுத்து கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரம் இன்னைக்கு போடுறதும் இந்த சந்திராஷ்டமத்துக்கு பெரிய ஒரு விடையாக நம்ம நேயர்களுக்கு இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த மயில் கழுத்து கலரில் இருக்க நிறத்தை வஸ்திரத்தில் பயன்படுத்துவதும், இந்த மயிலுடன் முருகன் காட்சி தரக்கூடிய திருவுருவ படத்தை பார்க்கறதும், சார் ஆண்ட வேலை முருகப்பெருமானோட ஆலயம் இருக்குது, அங்கே அவரை 3 முறை வேகமாக பிரதர்ஷனங்கள் வருவதும், முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பாடல் எதை வேணாலும் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறமேல் இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இன்னைக்கு நாளில் இதை ஒரு பரிகாரமாக செய்யலாம். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் நீ ரொம்ப விவரம் சார், ரொம்ப பிரமாதமாக மயில் விக்கிரகம் எங்கே வாங்கி வைக்கிற, உனக்கு மட்டும் இந்த விக்கிரகம்லாம் எங்கே கிடைக்கிது, இதெல்லாம் அதிர்ஷ்டம் தருமா, இந்த மயில் அத்தனை சந்தோஷம் தருமா, இந்த மயிலினுடைய திருவுருவ படத்தையோ விக்கிரகத்தையோ இந்த மயில் கழுத்து கலரில் இருக்க நிறத்தையோ நான் பார்ப்பேனா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, அப்படி பார்த்தீங்க கேட்டிங்கன்னா பார்த்தேலா அங்கே கேட்டேலா அங்கே அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்போ இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கணும், எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரை இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன், ஓடு ஓடு ஓடு, ஒடியா ஒடியா ஒடியா, இன்னைக்கு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஒதுங்கவும் முடியாதுன்னா பார்த்துக்கங்களேன். நீங்களே பாஸாக வலம் வர வேண்டிய அமைப்பு. நான் வேற கொல்லக்கூட்ட தலைவனா பாஸ்ன்னு சொல்லலை, கள்ளக்கடத்தல் தலைவனா பாஸ்ன்னு சொல்லலை, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். அடுத்தவர்களுக்கான ஒரு உபகாரமோ ஒரு வழிகாட்டுறதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறதோ அவர்களுக்கான வழி சொல்லுவதோ இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு நாளினுடைய அமைப்பாக இருக்கும்.
ஆகக்கூடி வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள் அப்படின்னு செய்க பாஷையிலேயே பேசுகிறதும், கியா சாயே அப்படின்னு கேட்குறதும் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். ChatGPT, ஏஐ கிட்டலாம் இந்த வார்த்தைக்கான விளக்கம் என்னன்னு கேளுங்களேன். இந்த தாய்மொழியை தவிர்த்து மீதி மொழியில் இருக்க எழுத்துக்களை பார்த்தா ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும். ஆகக்கூடி மேஷராசி நேயர்களே, ஜிலேபியை புட்டு போட்ட நாளாக இன்னைக்கு நாள். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து பெருசாக இருக்கும். இன்னைக்கு ரோஷமான தருணங்கள், கோபமான தருணங்கள், சொல் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. நம்ம இமேஜுக்கு டேமேஜ் ஆகிற விஷயமா இருந்தால் அவங்கள டேமேஜ் பண்ணிட்டு தான் மறுவேலை அப்படின்னு பின்னாடி வரதை முன்னாடியே யூகிக்கிறதும், அதற்கு தகுந்த அளவுக்கு காரியங்களை ஜெயமாக்கி கொள்ள வேண்டிய அமைப்பு. ஜெயம் கொண்டான், ஜெயம் கொண்டாள்ங்கிற பெயர் இன்னைக்காக இருக்கும். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் நிலை நிச்சயம் இருக்கும். பெரிய மனிதர்களுடன் வளம் வர வேண்டிய அமைப்பு. நீங்களே தலைவர், திமிங்கலம் தான் நீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவரும் நீங்கள் தான், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவியும் நீங்கள் தான். சங்கத்தால் யாராவது அடிக்க முடியுமா, தொட முடியுமா? ஏன் ரிஷபராசி நேர்லேயே உங்களை யாராவது தொட முடியுமா, இல்லை நெருங்கத்தான் முடியுமா? அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையில் எங்கே காலைல ஆரம்பிக்கும் போதே நீங்கள் தான் சந்திராஷ்டமோன்ட்டீங்க, மயில் கழுத்து கலர்ன்ட்டீங்க. என் கழுத்தை யாரும் நெருக்காமல் இருந்தால் பரவாயில்ல, என் கழுத்தை யாரும் பிடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, என்னைய காரணம் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு இந்த பரவாயில்லங்கிற வார்த்தை இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். உணவு காலதாமதம், அப்பளம் நமத்து போகும், எண்ணெய் பொருட்கள் பற்றாக்குறையாகும், திரவ பொருட்களின் தேவை அதிகமாகும். சார் தொண்டை காஞ்சி போச்சு சார், தண்ணி தருவீங்களே, கொஞ்சம் ஒரு ஜூஸ் கிடைக்குமா? அதுவும் பாருங்கள் நீங்கள் கேட்கறது கிடைக்காது அப்படிங்கிறது தான் நாளினுடைய அமைப்பாக இருக்கும். சந்திரனே தரல, அப்புறம் நான் மட்டும் ராசி பலன் தர முடியுமா உங்களுக்கு? அப்போ சந்திரனே வரல, உங்களுக்கு நான் ராசி பலன் தரலை அப்படின்னு சொல்கிற நிலை மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். மன போராட்டம், என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. இந்த முன்னும் பின்னுமாக மனம் அசையுதேங்கிறது முன்னும் பின்னுமாக அசையும் மிதுனராசி. அதாவது டைட்டில் கார்டிலே எழுதலாம் போல இருக்கு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுங்க. இந்த ஒயிட்டாகவே கொடுங்க, பிளாக்கெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக, முகத்துக்கு நேராக. இந்த பின்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்கிற வேண்டிய தருணங்கள். இந்த புகழ்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதுவும் முதுகுக்கு பின்னாடிலாம் புகழாதீங்க, மூஞ்சிக்கு முன்னாடியும் புகழாதீங்க. இதெல்லாம் நம்ம திறமைக்கு ஒரு சாதாரணமப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கு. கடகராசி நேயர்களே, காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கலாம். அடடா, டைட்டில் கார்டில் எழுதலாம் போல இருக்கே, கடகராசி நேயர்களே காலரை தூக்கி விட்டுட்டு நடப்பீங்க அப்படின்னு. இப்போ பெண்களாக இருந்தால் கூந்தலை வரிந்து கொண்டு செல்வதும், கடகராசி நேயர்கள் ஆண்களாக இருந்தால் காலரை தூக்கி விட்டுட்டு செல்வதும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள். டிசிஷன் மேக்கிங் சும்மாவே சூப்பராக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். கேளார் தகைய மொழிவதாம் சொல் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், மாத கடைசியினுடைய இறுக்கங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்காது. அப்போ தெளிவான தருணம், நல்ல சந்திப்புகள், நல்ல பேச்சுவார்த்தைகள், நல்ல குடுக்கல் வாங்கல்கள், உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை. கொஞ்சம் இங்கே செக்கப் பண்ணுறாங்களாம், அங்கே செக்கப் பண்ணுறாங்களாம். பாருங்களேன், நம்மளே ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஐயா கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்க ஐயா, எழுதெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, எழுத்தெல்லாம் கோணமானலாக போகுது அப்படின்னு. வாழ்க்கையே கோணமானலாக தான் போயிட்டுருக்கு சிம்மராசி நேயர்களே. அந்த கோணமானலாக போன வாழ்க்கையை எப்படி சரி செய்யுதுன்னு தான் உங்கள் ராசி பலன் பார்க்குறேன். புண்பட்ட நெஞ்சுக்கு உங்கள் ராசி பலன் ஒரு ஆறுதலாக டிஞ்சர் எடுத்து தொடச்சி மருந்தெல்லாம் போட்டு விடுங்கன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அப்போ மருந்து, மல்லிகை, மாத்திரை, இந்த பற்றாக்குறைகள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்காக இல்லாட்டி கூட அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கோ, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காகவோ, வேற ஒரு நபருக்காகவோ இந்த மருந்து நிலையங்கள், மருத்துவ நிலையங்கள், லேபு, டெஸ்ட்டு, ரிப்போர்ட்டு இதை கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன், அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்களேன், வர வழியில் இதை சேர்த்து செஞ்சுருங்களேன் அப்படின்னு. இந்த சேர்த்து செஞ்சுருங்களேன், சேர்த்து வச்சிருங்களேங்கிறதெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். போகிற போக்கில் ஒரு சர்வீஸ் தானே செய்துட்டு போவோங்கிற மனோநிலை சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும். ஐயா நீங்களும் குக்கு, நானும் குக்கு, ஐயா நீங்களும் கிராமம், நானும் கிராமம், இந்தியாவே கிராமம்தான், குக்கிராமம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்போது நீங்களும் ஜெயிக்கலை, நானும் ஜெயிக்கலை, ஆட்டத்தை ட்ரால முடிச்சுப்போமா அப்படிங்கிறது சிம்மராசி நேர்கள். ஆகக்கூடி
சஸ்கா மஸ்கா மஸ்கா சஸ்கா. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்கள் திறமைக்கு இதெல்லாம் சாதாரணம் இல்லையா, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு உங்களை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக், உங்களை பற்றின ஒரு கதையை அவுத்து விட வேண்டிய ஒரு தருணங்கள். இந்த வருபா அந்த காலத்தில் ஆற்றுல குளிச்சோம், மணலில் விளையாண்டோம், இந்த இடத்துல தான் இதெல்லாம் பண்ணோம், இப்படி இருந்தது, இப்போது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள். ஆற்றுல தண்ணி ஓடுதோ இல்லையோ, மணல் லாரி ஓடுதுங்கிற கவலை இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும். கன்னிராசி நேர்களே, கவலை அலைகள் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். கவிதை பாட வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் கவிதையோடு கவிதையோடு சற்று கவலை கன்னிராசி நேயர்களுக்கு. அடடா, அவங்களையும் டைட்டில் கார்டில் எழுதலாம் போல இருக்கு, கவலையோடு கவிதை அப்படின்னு. கவலையோடு கவிதை பாட வேண்டிய தருணங்கள். பூமாலை வாங்கி வந்தேன், அதில் பூக்கள் இல்லை, ஆனால் மாலைகள் உண்டுன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு புலம்பல் சின்னதாக இருக்கும். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு நீங்களே தைரியம் கொடுத்துக்கிறதுலையும் உங்களுக்கு நீங்களே பாராட்டு செய்துக்கிறதுலையும் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பீங்க. உங்கள் பலம் உங்களுக்கு என்னங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்வதற்கான தருணங்கள். கவிதைகள் கவலைகள் கன்னிராசி நேயர்களுக்கு ரெண்டுமே இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு பெரிய யாகமே உங்கள் மனசில் நடந்துக்கிட்டு இருக்கும். அதாங்க வேள்வி. அந்த வேள்வியில் வரக்கூடிய கேள்வி, கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையதையான அர்ஜுனன் பகவத்கீதையில் அத்தனை கேள்விகள் கிருஷ்ணரை கேட்டானா வாழ்க்கையை பற்றி. அதை போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை பற்றின கேள்வி என்கிட்ட கேட்குறதுக்கு காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதற்கான சரியான தருணத்தை இன்னைக்கு எடுங்க. கவலை கவிதை கன்னிராசி நேயர்கள். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. சும்மாவே நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம், இன்றைக்கி மட்டும் பயந்துருவோமா, பயத்துக்கே பயம் காட்டுவோம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கண்ணா லட்டு தின்னா ஆசையா, 2 லட்டு தின்னா ஆசையா, மோத்தி லட்டு அதாங்க ஸ்பெஷல் லட்டுங்கிறது தான் அந்த மாதிரி சொன்னேன். அப்போ இந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு மலர்கள் மாலைகள் எதிர்பார்க்காத பொருளினுடைய வரவு, எதிர்பார்க்காம திடீர் சந்திப்புகள், திடீர் அறிமுகங்கள், கோவில்கள்லேயும் சரி வெளி இடத்துலையும் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி க்யூவை பைபாஸ் பண்ணிட்டு போக வேண்டிய தருணங்கள். உங்களுக்காக உதவி செய்பவர்கள், உங்களுக்காக உங்களுடைய வேலைகளை செய்பவர்கள் உடனுக்குடன் உங்ககிட்ட டான்னு குட் மார்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்கன்னா பாருங்களேன். துலாம் ராசினிகளே, உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறதுக்கு எத்தனை பேர் காத்திருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி தடதடா வண்டி, விரைவு வண்டி, விரைவாக இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் லஞ்சு, இன்ஸ்டன்ட் டின்னர், ஆன் த வே அப்படின்னு இந்த மினி மீல்ஸு, இந்த மினி டிஃபன், மினி ஸ்நாக்ஸு, மினி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். மினி பஸ்ஸு கூட வரும்னா பார்த்துக்கங்களேன். ஆமாம் சார், மினி பஸ் என்னை தாண்டி தான் போச்சு, மினி பஸ்ஸுக்கு நான் ஒரு வழி சொன்னேன், இந்த பாருங்கள் மினி வேன் நிற்கிது அப்படின்னு. இந்த மினி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடனே ஃபட்டாஃபட் ஸ்பீடு உடனே அப்படின்னு இந்த 2 மினிட்ஸ் மேகி அப்படின்னு சொல்கிற மாதிரி மேகி அலைஸ் மரகதவல்லிலாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பாக இருக்குன்னா பாருங்களேன். அப்போ ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு உண்டு. ஆடி மாதத்தில் ஹாப்பி டிஸ்கவுண்ட்டும் இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு 10 ரூபா குறைச்சி தான், எங்களுக்கு குறைச்சி கொடுங்கன்னு உரிமையாக கேட்க வேண்டிய தருணங்கள். ஆடி தள்ளுபடி ஆடாமல் வாங்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். சார் ஆடி தள்ளுபடியா சார்? ஆமாம், காய்கறி வெங்காயம் பூவு பால் புடவை இதிலெல்லாம் கூட ஆடி தள்ளுபடியை பேரம் பேசி வாங்க வேண்டிய அமைப்பு. தெய்வங்களினுடைய பிரார்த்தனை, தெய்வ காரியங்கள், பூஜை புனஸ்காரங்கள், ஆலய தரிசனங்கள், ஸ்தல யாத்திரைகள் இதிலெல்லாம் கூட டிஸ்கவுண்ட் கேட்கலாமா, பார்கெயின் பண்ணலாமா அப்படின்னு இந்த பார்கெயின் அப்படிங்கிறதெல்லாம் கெயினாக இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. பொருளாதார ஆதாயங்கள், தனப்பிராப்தங்கள், குடுக்கல் வாங்கல், யாருடைய பணமாவது இன்னைக்கு அக்கௌண்ட்டில் வந்து போக வேண்டிய அமைப்பு. எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மிடில் கிளாஸ் மாதவன் தான். ஆமாம் சார், அப்போ மிச்சம் பிடிச்சி தான் ஆகணும், எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டெல்லாம் வேணாம், எங்கள் தேவையை நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சிம்பிளாக போக வேண்டிய தருணங்கள். சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியில் சிம்பிளாக உத்திராடத்துலையும் திருவோண நட்சத்திரத்துலையும் போயிடுறார். அப்போ சூரியனோட நட்சத்திரத்துலையும் சந்திரனோட நட்சத்திரத்துலையுமே அந்த சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது சிம்பிளாக போக வேண்டிய தருணங்கள். சிம்பிளாக காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணங்கள். ஓ, நீ இப்படி தொட்டுட்டியா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம். எதுக்கு சுற்றி வளைச்சு, நேராகவே போவோமே, நேராகவே தொடுவோமே. தில்லு தான், தைரியம்தான், துணிச்சல் தான், எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. சிம்பிளிஃபிகேஷன், சமாளிஃபிகேஷன்லாம் இருக்காது.
இந்த நடிகன்னு மாறணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நாங்கள் எதுக்கு வேஷம் போடணும்? புலி வேஷமா சிங்க வேஷமான்னு கேட்காதீங்க. அப்போ சந்தோஷமாக காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். வேஷம் போடாத மகர ராசி நேயர்களுக்கு விஷயங்கள் பெரிய அளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணம். வெற்றி செல்வன் வெற்றி செல்விங்கிற பெயர் இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். வெற்றியை நோக்கி நடைபோட வேண்டிய தருணம். அடுத்து இருக்க கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லேசா லேசா சார், அது என்ன சார் லேசா 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 நீ இல்லாமல் வாழ்வது லேசா, நீ இல்லாமல் டிஃபன் காப்பி டீ காப்பிலாம் லேசா அப்படின்னு கணவனாக இருந்தால் மனைவியை பார்த்து சொல்கிறதும், மனைவியாக இருந்தால் வரவு செலவெல்லாம் நீ இல்லாமல் இருப்பது லேசா, கொஞ்சம் இந்த பட்ஜெட்டை பாரு, இந்த பணத்தை பாரு, மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் எங்கே சமாளிக்கிறது, எப்படி போடுறது, சிம்பிளிஃபிகேஷன்லாம் இல்லைங்க. கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சமாளிஃபிகேஷன் தான். 2 அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தையும் ஒன்றா சேர்க்கறது, பாரோ ஃப்ரம் நெய்பர், கொஞ்சம் பணத்தை அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு கணக்கு பார்த்து கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுட்டு வரவு செலவை சமாளிக்க வேண்டிய தருணங்கள். சமாளிஃபிகேஷன் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும். மருந்து மாத்திரைக்கான விரயங்களும் விரட்டும். லேபு டெஸ்ட் ரிப்போர்ட் இது போன்ற தடுமாற வேண்டிய தருணங்கள், கொஞ்சம் புரியலேன்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். சுகரோட அளவு எகிராமல் பார்த்துக்கங்க. பிபி நார்மல் பாயிண்டில் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்கிற தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்டு. சந்திரனே உங்கள் ராசிக்கு வரல, அப்போ பாக்கி இருக்க விஷயம்லாம் தரலை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் போயம் தாங்க. ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உக்காந்தினா உன்னை விட நான் ஹைட்டே அப்படின்னு இந்த கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் அவங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை செஞ்சுட்டாங்க. நம்ம சும்மா இருந்தால் கூட கூட இருக்கிற ஆள் சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க சார். ஆமாம் சார் ஆமாம் சார், கொஞ்சம் நம்மளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரை பார்த்து டீசிங்னு, இந்த ஆடம் டீசிங்கா ஈவ் டீசிங்கா அதெல்லாம் பாருங்களேன். இன்சல்ட் பண்ணிட்டாங்கல்ல மீனராசி நேர்களே, அந்த இன்சல்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய தருணம் அப்படிங்கிறது. உங்கள் டேலண்ட்டை யாருமே குறைச்சி சொல்ல முடியாது. நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் வேறு யாரும் கிட்ட நெருங்கி கூட தொட்டு பார்க்க முடியாது. ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்கவுண்டர் பண்ணி ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க மீனராசி நேர்களே இன்னைக்கு. அப்போ தூள் கிளப்ப வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ தூள் தூள் அப்படின்னு சொல்கிற நிலை மீனராசி நேர்களுக்காக இருக்கும். தூள் தூளெல்லாம் போக மாட்டீங்க. பெரிய அளவுக்கு காரியங்கள் ஜெயமாகும். ஒன்றே ஒன்று, இந்த பழி வாங்குறேன் நானே தான் என்னை பற்றி அப்படின்னு தற்பெருமை பேசிக்கொள்ளாமல் இருந்தால் மீனராசி நேர்களுக்கு காரியங்கள் ஜெயமாகும். நமக்கு தேவை காரியம் பெருசா வீரியம் பெருசா, நம்மளை புகழ்கிறது பெருசான்னா காரியம்தான் பெருசு மீனராசி நேர்களே. அப்போ காரியத்தை கச்சிதமாக காரியத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். நாங்கள் யாரையும் தேட மாட்டோமேங்கிற கேள்வி மீனராசி நேர்கள் மனசில் இருக்கும். நீங்கள் யாரையும் தேட மாட்டீங்க, உங்களை தான் எல்லாரும் தேடுவாங்க. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.